Hi friends, welcome and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இது வந்து part 3 வீடியோ 9 நாள் 9 சுண்டல் அப்படிங்கற இதுல வந்து இது part 3. சோ இந்த வீடியோல என்ன மூணு வகையான சுண்டல் அப்படிங்கறத பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து சுண்டல், அதுக்கு அப்புறம் காராமணி சுண்டல், பாசிப்பருப்பு சுண்டல். இது மூணும் தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சரி வாங்க ஒவ்வொண்ணா பாப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து சுண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து. ஸோ இதுலேயும் நம்ம வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த கருப்பு உளுந்தை நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது வெந்த கருப்பு உளுந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த பச்சை பயிறு மாதிரியே இருக்குது. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்களோட கருப்பு உளுந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காராமணி சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து காராமணியை நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருங்க. ஒரு 2 விசில் வச்சா போதும், இல்லைன்னா குழஞ்சிரும். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி வதக்கிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகாவோட கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காராமணியை சேர்த்துடணும். இப்போ காராமணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறிட்டு இறக்கிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் போட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவ்வளோதான், உங்களோட காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு சுண்டல் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பை வந்து குக்கரில் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா குழஞ்சிரும். அதனால நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு திறந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு நீங்கள் இந்த பருப்பையும் போட்டுட்டு வேக விடுங்க. கரெக்டான ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் இறக்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு தேவையான பதம் கரெக்டாக வரும். உதிரி உதிரியாகவும் இருக்கும் பருப்பு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி 3த்தையும் போட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு தான் இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச மசாலையும் போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சுவையான பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி. சுவையான பாசிப்பருப்பு சுண்டல், உளுந்து சுண்டல், அப்புறம் காராமணி சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சுண்டல் வெரைட்டிஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சத்தான டைப்பாக போட்டிருக்கோம். ஸோ மீதி 6 சுண்டல் வெரைட்டிஸ் வந்து 2 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.